இசை, என்னோட மாமியார் இறந்து இப்போ 6 மாசம் ஆகிருச்சு. என்னோட மாமனார் ரொம்பவே தனிமையா இருக்க ஆரம்பிச்சாரு. அவர் ரொம்ப சோகமா எப்ப பார்த்தாலும் ஒரு மூலையில உட்கார்ந்து எதையோ யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. அவருக்கு எந்த வேலையிலயுமே ஆர்வமே இல்லை. சில நாட்களுக்கு அப்புறமா அவர் என்ன விசித்திரமா பார்க்க ஆரம்பிச்சாரு. இத நான் கவனிக்கவும் செஞ்சேன். அவரோட இந்த நடத்தையால நான் ரொம்பவே கலங்கி போயிட்டேன். இதுக்கப்புறமா நான் என்னோட மாமனாரை சந்தோஷப்படுத்தினா வீட்டோட விஷம் வீட்லயே இருக்கும், யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைச்சேன். அதனால நான் ஒரு நாள், என்னோட பேரு சுபாஷினே, எனக்கு இப்போ 25 வயசு ஆகுது. என்னோட கணவரோட பேரு ஆரவ். அவர் ஒரு பிரைவேட் கம்பெனியில வேலை பார்க்கறாரு. எங்களுக்கு கல்யாணமாகி கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகிருச்சு. ஆனா இதுவரைக்கும் எங்களுக்கு குழந்தைங்க இல்ல. எங்க குடும்பத்துல நானும் என்னோட கணவரும் மாமனார் மாமியார் என 4 பேர் மட்டும்தான் இருக்கும். நாங்க எல்லாருமே எங்களோட வாழ்க்கைய ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அரவணைப்பா எங்களோட வாழ்க்கை எந்த ஒரு குறையுமே இல்லாம சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷத்துல போயிட்டு இருந்தது. திடீர்னு எங்களோட சந்தோஷத்துல கல் விழுந்த மாதிரி அந்த சம்பவம் நடந்துச்சு. என்னோட மாமியார் திடீர்னு ஒரு விபத்துல இறந்து போயிட்டாங்க. இதனால எங்க வீடு முழுக்க சோக அலையே பரவுச்சு. மாமியாரோட இந்த திடீர் மரணத்துக்கு அப்புறமா நாங்க எல்லாமே மனசளவுல உடைஞ்சு போயிட்டோம். எங்களுக்கு துக்கம் தாங்க முடியல. மாமியாரோட மரணத்துக்கு அப்புறமா என்னோட மாமனார் ரொம்பவே சோகமா இருக்க ஆரம்பிச்சாரு. நான் என்னோட மாமனாரை பாங்கறப்ப எல்லாம் தனியா உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாரு. மாமியாரை நினைச்சுக்கிட்டே இருப்பாரு. நானும் என்னோட கணவரும் மாமனாரோட இந்த நிலைய பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டோம். மாமியார் உயிரோட இருந்திருந்தாங்கன்னா மாமனாரோட இந்த நிலைமை இருந்திருக்காது அப்படின்னு நாங்க தினமுமே நினைக்க ஆரம்பிச்சோம். நானும் ஆரவும் அதை பலமுறை சமாதானப்படுத்தியும் இருக்கோம். இப்படி செய்யாதீங்க, நீங்க வீட்டோட தலைவர், நீங்களே உடைஞ்சிட்டீங்கன்னா எங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு நாங்க சமாதானப்படுத்தி சில காலம் வரைக்கும் அவர் நல்லா இருந்தாரு. ஆனா தனியா இருக்கப்போ அவர் திரும்பியும் அதே மாதிரி ஆகிட்டாரு. இப்படியே 6 மாசம் ஓடிருச்சு. ஆனா மாமனார் தன்னோட மனைவிய மறக்கறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. இதுக்கப்புறமாவும் மாமனார் இப்படியே இருந்தார் அப்படின்னா அவர் உடல் அளவிலையும் சரி மன அளவிலையும் சரி பெரிய அளவுல பிரச்சனைகளை சந்திப்பாரு அப்படின்னு நினைச்ச நாங்க அவரோட மகள் வீட்டுக்கு அனுப்பலாம்னு முடிவு பண்ணோம். பெங்களூர்ல இருக்க மைத்துனி வீட்டுக்கு தான் அவரை அனுப்பி வச்சோம். டாக்டர்கள் எப்பவுமே சொல்லுவாங்க, நாம சம்பவ இடத்துல இருந்து கொஞ்சம் விலகி இருந்தா அந்த சம்பவம் பத்தின விஷயங்கள் நம்மளை விட்டு கொஞ்சம் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி. என்னோட மாமனார் 2 மாசம் பெங்களூர்ல தான் இருந்தாரு. ஆனா அவர் திரும்பி வந்தப்போ அவர்கிட்ட எந்த மாற்றமுமே தெரியல. ஆனா நான் அவரோட நடத்தையில ஒரு விசித்திரமான விஷயத்த கவனிச்சேன். நான் கவனிச்சது என்னன்னா, அவர் என்னோட உடலை அடிக்கடி உத்து பார்த்தாரு. சில சமயத்துல என்னை தொடவும் முயற்சித்தாரு. அவரோட இந்த செயல் எனக்கு ரொம்பவே வித்தியாசமாவும் விசித்திரமாவும் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் என்கிட்ட இப்படி நடந்துகிட்டதே இல்ல. என்னோட கணவருக்கு ஃபோன் பண்ணி இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லணும் அப்படின்னு சொல்லி என்னோட மனசு துடிக்க ஆரம்பிச்சது. ஆனா என்னோட கணவர் என் பேச்ச நம்பாம இருந்தா நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சேன். ஒருவேளை இது என்னோட மாயையா கூட இருக்கலான்னு நினைச்சேன். ஆனா ஒரு நாள் எல்லையே மீறிடுச்சு. என்னோட மாமனார் அப்படி ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சாரு. என்னோட கால்கள் தரையிலிருந்து நழுவுற மாதிரி இருந்துச்சு. அவர் இப்படி எதையாவது செய்ய முடியும்னு நான் நம்பவே இல்லை. நான் குளியலறைக்கு போறப்போ என்னோட மாமனார் ஏற்கனவே அங்க இருந்தாரு. ஆனா இது என்ன உள்ள இருந்து விசித்திரமான சத்தம் வருது. இவ்வளவு நேரம் மாமனார் குளியலையில என்ன செய்யறாருன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அவரை கூப்பிடவும் முயற்சி பண்ணேன். ஆனா அவருக்கு கேட்கல போல. அதுக்கப்புறமா எப்ப வேணாலும் வெளியே வரலாம்னு நினைச்சு நான் அந்த இடத்துலயே காத்துட்டு இருந்தேன். இவர் வரதுக்கு டைம் ஆகும், சரி நம்ம ரூமுக்கு போவோம்னு சொல்லிட்டு நானும் என்னோட ரூமுக்கு வந்துட்டேன். முதல்ல என்னோட மனசுல வந்தது, என்னோட கணவர் இந்த விஷயத்த சொல்லலாமா அப்படின்னு தோணுச்சு. ஆனா அவர் என் பேச்ச நம்பலன்னா நான் என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் திரும்பவும் என்னோட மனசுல தோணுச்சு. இத நினைச்சுக்கிட்டே நைட் முழுக்க கண் முழிச்சிருந்தேன். உனக்கு தூக்கமே வரல. நான் உள்ளுக்குள்ள ரொம்பவே கவலையா இருந்தேன். ஏன்னா இத்தனை நாட்களா நடந்துட்டு இருக்குது ரொம்பவே விசித்திரமா இருக்குது. என்னோட கணவர் என் கூட நெருக்கமா இருக்க ஆசைப்பட்டாரு. ஆனா எனக்கு இன்னைக்கு மனசு சரியில்லைன்னு சொல்லி அவருக்கு புறமுதுகை காட்டிட்டு அப்படியே திரும்பி படுத்துக்கிட்டேன்.
நைட் முழுக்க கண் முழிச்சே இருந்தேன். அடுத்த நாள் என்னோட கணவர் ஒரு வேலைக்காக டவுனுக்கு போக வேண்டியதா இருந்துச்சு. அவர் 5 நாட்களுக்கு ஒரு மீட்டிங்கு போறதா இருந்துச்சு. நான் அவரோட பேக் எல்லாம் எடுத்து மத்தியான உணவையும் தயார் செஞ்சுட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு என்னோட கணவர் அவர் வேலைக்காக புறப்பட்டாரு. இப்போ வீட்ல நானும் மாமனாரும் தனியா இருந்தோம். நான் பயத்தால நடுங்கிக்கிட்டு இருந்தேன். நான் ஒவ்வொரு நொடியுமே யுகங்கள் மாதிரி கடக்க வேண்டியது இருந்துச்சு. நாள் முழுக்க நான் வீட்டு வேலைகளை செஞ்சு முடிச்சிட்டு என்னோட ரூமுக்கு வந்தேன். முதல் நாள் இரவு தூக்கம் இல்லாதனால இப்ப நான் தூங்கணும் அப்படிங்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. தூக்கத்தாட என்னோட கண்கள் தானாகவே மூடிக்கிச்சு. ஈவினிங் 4 மணியாக இருந்துச்சு. என்னோட கண்கள் எப்ப மூடிக்கிச்சு நான் ஆழமான தூக்கத்துக்கு போனேன்னு எனக்கு சுத்தமா தெரியல. நான் வழக்கமா சேலை அணிஞ்சிருப்பேன். ஆனா சில நாட்கள் அதிக வெப்பம் அப்படிங்கறதுனால நைட்டி வேர் பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட உடல் முழுக்க வியர்வையில நனைஞ்சிருந்துச்சு. நான் என்னோட ரூமுக்கு வந்து மின்விசிறிக்கு கீழே படுத்திருந்தேன். படுத்து கொஞ்ச நேரத்துல என்ன அறியாம ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டேன். 1 மணி நேரம் கழிச்சு யாரோ என்ன தொடர்றது மாதிரியான ஒரு உணர்ச்சி ஏற்பட்டுச்சு. இது கனவா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். கனவுல தான் எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தோணுதோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா திடீர்னு பதட்டத்தோட எழும்பி என்னோட ட்ரெஸ்ஸை சரி செய்ய ஆரம்பிச்சேன். அப்ப என்னோட மாமனார் என்னோட பக்கத்துல இருக்கிறத பார்த்தேன். அவரை பார்த்து இன்னுமுமே நான் ஷாக் ஆகிட்டேன். நான் அவர்கிட்ட, என்ன மாமா, உங்களுக்கு ஏதாவது வேணுமா, அதுக்கு தான் இங்க வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவரு, மருமகளே, எனக்கு டீ குடிக்கணும் போல இருந்துச்சு. நான் உன்னை பலமுறை கூப்பிட்டேன். ஆனா நீ கேட்கவே இல்லை. அதனாலதான் நான் உன்னோட ரூமுக்கு வந்தேன். நீ இங்க நிம்மதியா தூங்கிட்டு இருப்பத பார்த்தேன். தூங்கிட்டு இருக்க உன்னை ஏன் எழுப்பணும்? நானே டீ போட்டு குடிச்சுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள நீ கண்ணு முழிச்சு மாத்துட்ட அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. உடனே நான் படுக்கையில இருந்து கீழே எழும்பி என்னோட இதயமே வேகமா துடிச்சிட்டு இருந்துச்சு. மாமா, நீங்க உங்க ரூமுக்கு போங்க, நான் அங்க டீ கொண்டு வந்து தாரேன்னு சொன்னேன். இதுக்கப்புறமா அவரும் தன்னோட ரூமுக்கு போயிட்டாரு. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஒரு கப் டீயோட அவரோட ரூமுக்கு போனேன். அவரோட ரூமுக்கு போயிட்டு பார்த்தப்போ மாமனார் தன்னோட அறையில அமர்ந்து அழுதுகிட்டு இருந்தாரு. நானும், என்ன மாமா, ஏன் அழுகுறீங்க? ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு உடம்பு சரியில்லையான்னு சொல்லி கேட்டேன். இல்லைண்ணா, சொல்லுங்க, உடனே உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். அதுக்கு அவர், இல்லம்மா, அப்படி ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு உன்னோட மாமியாரோட ஞாபகம் அதிகமா வந்துச்சு. இன்னைக்கு அவளோட பிரிவு எனக்கு ரொம்பவே வேதனையா இருக்கு. அவ போனதிலிருந்து என்னால யாருக்கிட்டையும் என்னோட மனசுல இருக்க விஷயத்த பேச முடியல. நான் சொல்றது யாருக்கும் புரியவும் மாட்டேடிங்குது. நானும் ஒரு மனுஷன்தானே, எனக்கும் சில ஆசைகள் இருக்கு. என்னோட மனசுல அத்தனை விஷயங்களையும் யார்கிட்டையாவது சொல்லணும் போல இருக்கு அப்படின்னு நான் விருப்பப்படுறேன்னு சொன்னாரு. நான் ஒன்னும் குழந்தை இல்ல. அதனால அவரோட விஷயங்களை புரிஞ்சுக்காம இருக்க முடியல. அவர் எதை பத்தி பேசுறாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் நான் அவகிட்ட போயிட்டு, மாமா கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாகிரும், உங்களுக்கு ஏதாவது பேசணும்னா என்கிட்ட பேசுங்கன்னு சொன்னேன். நான் இதை சொன்னதுமே அவர் என்னை கட்டிப்பிடிச்சு அழ ஆரம்பிச்சாரு. எனக்கு அது ரொம்பவே வித்தியாசமாவும் விசித்திரமாவும் இருந்துச்சு. என் மனசுல பலவிதமான எண்ணங்கள் வந்துச்சு. ஆனாலும் அவர் என் மேல ரொம்பவே இரக்கம் வந்துச்சு. மாமனாருக்கு இவ்வளவு வயசாகிருச்சு, நாம அவருக்கு ஒரு மறுமணம் செஞ்சு வைக்க முடியாதா? அவருக்கு 2வது கல்யாணம் செஞ்சு வச்சாலும் சமூகத்துல நாம முகம் காட்ட முடியாம போயிரும். சமூகத்துல அவரை புறக்கணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதைவிட இந்த பிரச்சனைக்கு வீட்டிலேயே ஒரு தீர்வு காண்றது தான் சிறந்ததா இருக்கும் அப்படின்னு என்னோட மனசுல தோணுச்சு. நானே மாமனார மகிழ்விச்சா யாருக்கும் தெரியாது, வீட்டோட விஷயம் வீட்டிலேயே இருக்கும்னு. நான் என்னோட மனச கல்லாக்கிக்கிட்டு அவரோட விருப்பத்தை மனசுக்குள்ள ஏத்துக்கிட்டேன். இதுக்கப்புறமா நான் அவரை குளிக்க சொன்னேன். அவருக்கு துணி எல்லாமே எடுத்து கொடுத்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் குளிச்சிட்டு ஒரு பனியனையும் வேஷ்டியையும் கட்டிக்கிட்டு வந்தாரு. அவர் என்னை பார்த்து லேசா சிரிச்சாரு. நானும் அவரோட இந்த செயலால ரொம்பவே சிரிச்சேன். அடுத்த நாள் காலையில அவருக்கு டீ கொடுக்கறதுக்காக அவரோட ரூமுக்கு போனேன். அவர் ஒரு துண்டு சுத்திக்கிட்டு தூங்கிட்டு இருந்தாரு. நான் கதவை லேசா தள்ளுனேன். கதவு ஏற்கனவே திறந்திருந்துச்சு. மாமனார் பனியன் போட்டு தூங்கிட்டு இருந்தாரு. அவரோட இந்த செயலால எனக்கு ரொம்பவே கோபம் வந்துச்சு. ஆனா நான் அவர்கிட்ட எதுவுமே சொல்லல. டீ கொடுத்துட்டு சமையல் அறைக்கு வந்துட்டேன்.
1 மணி நேரம் கழிச்சு அவர் சமையலறைக்கு வந்து என்கிட்ட, மருமகளே கொஞ்சம் எண்ணெய் சூடாக்கி என்னோட ரூமுக்கு கொண்டு வா, என்னோட தலைக்கும் உடலுக்கும் மசாஜ் செய்யின்னு சொன்னாரு. இந்த முறை அவர் தவறான எண்ணெய் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. ஆனா என்கிட்ட எந்த ஆதாரமுமே இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கிண்ணத்துல எண்ணெய சூடாக்கிக்கிட்டு அவரோட ரூமுக்கு கொண்டு போயிட்டு அவர்கிட்ட, மாமா இந்தாங்க, எண்ணெய் எடுத்துக்கோங்க, நீங்களே பூசிக்கோங்க, எனக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு, நிறைய துணிகளையும் துவைக்கணும் அப்படின்னு சொன்னேன். அவரு, மருமகளே தலைக்கு நானே பூசிக்குவேன், ஆனா என்னோட கை முதுகுக்கு போகாது, அதனால நீயே முதுகுக்கு மசாஜ் செய்ன்னு சொன்னாரு. இத சொல்லிட்டு அவர் தன்னோட படுக்கையில குப்பரப்படுத்துக்கிட்டாரு. அவர் மேல எனக்கு அன்னைக்கு காலையில இருந்து ரொம்பவே கோவமா இருந்துச்சு. ஆனாலுமே நான் அவரோட முதுகுக்கு மசாஜ் செய்ய ஆரம்பிச்சேன். சுமார் 10 நிமிஷங்களுக்கு அப்புறமா அவர் ஒரு பக்கமா திரும்பி, மருமகளே உன்னோட கைகள் ஏற்கனவே அழுக்காகிருச்சு, வயித்துக்கு கொஞ்சம் மசாஜ் பண்ணுன்னு சொன்னாரு. நான் விருப்பப்படாமையே அவரோட ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டுக்கிட்டு போனேன். என்னோட 2 கைகளும் அவருக்கு மசாஜ் செஞ்சேன். மாமியார் இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தா நான் இதையெல்லாம் செய்ய வேண்டியதே இல்லைன்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த 5 நாட்கள்ல என்னோட கணவர் இல்லாம நான் இவ்வளவு மோசமா இருக்கேன் அப்படின்னா மாமனார் மாமியார் இல்லாம எப்படி இருப்பாருன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் இந்த எண்ணத்துல மூழ்கி எல்லாத்தையுமே அங்கேயே விட்டுட்டு உள்ள ஓடி வந்துட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு மாமனார் என்னோட ரூமுக்கு வந்து, என்ன மருமகளே, எல்லாத்தையும் பாதியிலேயே விட்டுட்டு இங்கேயே வந்த என்னோட பையனோட ஞாபகம் வந்துருச்சு. அவ இல்லாம உன்னோட மனசு கஷ்டப்படுதா? உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு, உனக்கு எது குறையா இருந்தாலும் நான் அதை உடனடியா பூர்த்தி செய்வேன். நான் உன்னை என்னோட மகளாதான் நினைக்கிறேன், என் மகளை மாதிரியே உன்னை நேசிக்கிறேன். நீ எந்த வகையிலையும் வருத்தப்படுறத நான் ஒருபோதும் விரும்ப மாட்டேன். நீயும் என்னோட அன்பான மகள்தானே. நான் அவரது காலில் விழுந்தேன். மாமா, நான் உங்களை ரொம்பவே தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இத்தனை நாளா நீங்க என் மேல ஒரு தவறான கண்ணோட்டத்துல இருக்கீங்கன்னு நான் என்னோட மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதனாலதான் நான் உங்ககிட்ட இருந்து விலகியே இருந்தேன். ஆனா இப்போ எனக்கு புரியுது, உங்க பையன் போயிட்டு 5 நாள் தான் ஆகுது. நான் அவர் இல்லாம இவ்வளவு கஷ்டப்படுறேன். மாமியார் இறந்து எவ்வளவு காலம் ஆயிடுச்சு. நான் உங்களோட மனச புண்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க. இனிமே நான் உங்களை எல்லா வகையிலையும் கவனிச்சுக்குவேன், உங்களோட மகளா இருப்பேன்னு சொன்னேன். இதுக்கப்புறமா நான் என்னோட மாமனாரை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு மருமகளா என்னோட வாழ்க்கைய தொடர ஆரம்பிச்சேன். கொஞ்ச நாட்கள் போகும்போது என்னோட மாமனாரும் மாமியார் பத்தின எண்ணங்கள்ல இருந்து வெளியில வந்து எங்க கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாரு. எங்க வீட்டுக்கு புதுசா ஒரு உறுப்பினரும் வந்தாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறமா எங்களோட வாழ்க்கை இன்னுமுமே சந்தோஷமாச்சு. யார் அந்த உறுப்பினர்னு யோசிக்கிறீங்களா? எங்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறமா என்னோட மாமனார் முழுக்க முழுக்க அது கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறமா என்னோட மாமனார் மாமியாரோட நினைவுகள்ல இருந்து வெளியில வந்து இன்னொரு உலகத்துல சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற கதைகள் கேட்க பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு கதையில சந்திக்கலாம். நன்றி. இசை.